கரூர் மாநகராட்சி காந்தி கிராமம் பகுதியில் ரேஷன் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் நியாய விலை கடை நம்பர் 3 என்று செயல்பட்டு வருகிறது. இதில் இந்திரா நகர், கே நகர், சக்தி நகர், ராஜா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ரேஷன் அட்டை உள்ளது. இங்கு கடந்த ஒரு வருட காலமாக வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே கடை செயல்படுவதாகவும், அதிலும் ஆட்கள் பற்றாக்குறை, டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாக சரியான முறையில் பொருட்கள் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நியாய விலை கடை திறந்த போது பொருட்கள் வாங்குவதற்காக 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என பலர் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு தான் ஒருவர் மட்டுமே இருப்பதாகவும் பொருட்கள் வழங்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நியாய விலை கடையில் ஆள் பற்றாக்குறை காரணமாக சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கவில்லை எனவும், டிஜிட்டல் முறையில் நாள் ஒன்றுக்கு 10 நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்க முடியும் என நிலை உள்ளது எனவும், வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே நியாய விலை கடை திறந்தால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எப்படி பொருட்கள் வாங்க முடியும்? நியாய விலை கடையை இரண்டாக பிரித்து சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.